உங்கள் பிள்ளைகளை உங்களுக்கு நடுவில் வரவிடாதீர்கள். இப்படி சொல்லல கேட்க ஆச்சரியமா இருக்குல்ல, என்ன இப்படி சொல்றாங்க, எங்க பிள்ளைய தானே உலகமேனு. உங்களுக்கு ஞாபகம் இருக்கா, கல்யாணம் புதுசுல பக்கத்தில் இங்கே நீங்க திண்டுக்கல் அப்படின்னா கொடைக்கானலுக்கு தான் போயிருப்பீங்க. கொடைக்கானலில் போயிட்டு போட்டோ எடுத்திருப்பீங்களா, யாசிகா கேமராவில் ஃபிலிம் ரோல் போட்டு யாராவது ஒருத்தர் வந்தவன்ட்டால கொடுத்து போட்டோ எடுக்குன்னு சொல்லியிருப்பீங்களா. அந்த போட்டோலாம் போய் பாருங்க, ஆல்பத்தில் வச்சிருப்பீங்க. ரெண்டு பேர் சேர்ந்து நிற்பீங்க, கண்ணத்தோட கண்ணை ஒட்டிட்டு தோளோட தோல் இடிச்சுக்கிட்டு சிரிச்ச மேனிக்கு ஒரு பூ கொடுக்குற மாதிரி மொக்கையா அப்படிலாம் ஒரு போட்டோலாம் எடுத்து வச்சிருப்போம். அதுக்கப்புறமா ஒரு குழந்தை 2 குழந்தை வந்த பிறகு கல்யாண வீட்டில் நல்லது கெட்டது வீட்டிலலாம் போட்டோ எடுத்திருப்பீங்க, போய் பாருங்க. நீங்க சேர்ந்தே இருக்க மாட்டீங்க, 2 பிள்ளையும் நடுவில் தான் நிற்கும். என்னைக்காவது கவனிச்சிருக்கீங்களா? ஏன் பிள்ளைங்களை சைடில் வச்சு நீங்க சேர்ந்து நின்றுக்கலாமே, நிற்க தோணாது. 2 பிள்ளைங்க நடுவில் வந்துடும். உங்க எல்லாருக்கும் சொல்றேன், இந்த பிள்ளை எப்போ வேணாலும் போயிடும். அவன் உயர் படிப்புக்கு வெளியே போய் விடுவான், அவள் கல்யாணமாகி இன்னொரு இடத்துக்கு போயிடுவா, அவள் படிக்கிறதுக்கு அமெரிக்காவுக்கு போயிடுவா, பிடிச்ச விஷயத்தை செய்யறதுக்கு மதுரைக்கு போயிடுவா. அப்பப்போ ஃபோன் பண்ணுவாங்க, அப்பப்போ உங்களுக்கு மெயில் அனுப்புவாங்க, எப்பயாவது வருவாங்க. கடைசி வரை உங்களோடு இருக்க போறது உங்களுடைய லைஃப் பார்ட்னர் தான். யூ ஆர் மேரிட் டு யுவர் ஹஸ்பண்ட், யூ ஆர் மேரிட் டு யுவர் ஒய்ஃப், நாட் யுவர் கிட்ஸ். நீங்கள் உங்கள் பிள்ளைகளை திருமணம் செய்து கொள்ளவில்லை, உங்கள் கணவரையும் மனைவியும் தான் திருமணம் செய்து கொண்டீர்கள். எல்லாம் முடிச்சுட்டு இவங்களுக்கு நல்லது கெட்டது பொறுப்பெல்லாம் பார்த்து முடிச்சு இவங்கெல்லாம் ஏற கட்டி அனுப்பி அவங்களுக்கு ஒரு கல்யாணம் பண்ணி அந்த பிள்ளையெல்லாம் போயிட்டு அமெரிக்காவில் செட்டில் ஆகிட்டு அக்கடான்னு திரும்பி பார்த்தா ஒரு கேரக்டர் வழுக்க மண்டையோட உட்காந்துருக்கும். 20 வருஷமா ஒத்தையா வாழ்ந்துருப்பான், பழகிடுவான். காலையில் எந்திரிச்சு நியூஸ் பேப்பர் படிச்சுட்டு டீ காப்பிலாம் அவனே போட்டு கொடுத்துட்டு வாக்கிங் போயிட்டு வாழைத்தாறு ஜூஸ் குடிச்சிட்டு வந்து டெய்லி சேவிங் பண்ணிட்டு சாமி கும்பிட்டுட்டு இட்லி எடுத்துன்னு டிஃபன் பாக்ஸ் எடுத்துட்டு ஆஃபீஸ் போய் பழகிருப்பான். அப்புறமா தோழிகள்கிட்ட எல்லாம் சொல்லுவாங்க, 20 வருஷமா அவர் அப்படியே விட்டுட்டேன், இனிமேலாவது பார்க்கணும். நீங்கள் அதுக்கப்புறம் அவர் பார்க்க முடியாது. நீங்கள் ஒரு காஃபி போட்டு கொடுத்தா கூட அவர் குடிக்க மாட்டார், எனக்கு செட் ஆகாதுப்பா நானே போட்டுக்கிறேன், நீ சக்கரை கூட போட்டுரு அப்படிம்பார். பெண்கள் அப்படி தான். அதுக்கப்புறம் திடீர்னு நீங்கள் கூட்டிகிட்டு வா கொடைக்கானல் போவோம், கடந்த காலத்தை போல அன்பாக பேசி சிரிப்போம், வா கோயிலுக்கு போம்னா இல்லை எனக்கு வேலை இல்லை, கோல நோட்டு போடணுன்றாங்க அவங்க. பிள்ளைகள் உங்களோடு வளர்கிறார்கள், உங்களோட வாழ்ந்து கொண்டாலாம் இருக்க மாட்டாங்க. நான் எதுக்கு இதெல்லாம் சொல்றேன்னா, கான்டெம்பரரி வேர்ல்டில் நீங்கள் நிறைய தியாகங்களை செஞ்சுவிட்டு எங்களை வேற அதை செய்ய சொல்றீங்க. அதை செய்யலன்னா பிள்ளைகள் நன்றி கெட்டவர்களாக இருக்கிறார்கள் அப்படிங்கிறீங்க. நீங்க தியாகம் பண்ணீங்கன்னே அவனுக்கு தெரியாது, நீங்க தியாகம் பண்ணீங்கன்னே அவனுக்கு தெரியாது. 2 இட்லி திங்க வேண்டிய இடத்துல 3 இட்லி நீங்க வாயில வச்சு குத்துனது அவனை பொறுத்த வரைக்கும் தண்டனை. உங்களை பொறுத்த வரைக்கும் நான் வச்சிருந்த ஒரு இட்லி அவனுக்கு கொடுத்தேன்னு கதை சொல்லியிருக்கேன். If you want to be a good parent, take care of yourself first. When you take care of yourself, automatically that you can easily take care of your kids. நீங்க நல்லா சாப்பிட்டு சந்தோஷமா ஆரோக்கியத்தோட உடல் வலி மன வலி எல்லாம் இல்லாம மென்டலி பேலன்ஸ்டா நீங்க இருந்தீங்கன்னா இயல்பாகவே நம்மளால பிள்ளைகளை நல்லா வளர்த்த முடியும். இந்த பிள்ளைகள் தோற்று போயிடுவார்கள் பயத்திலையும் கவலையிலையும் மற்றவங்களை விட பெரிய ஆளா வரணுங்கிற ஒரு வேகத்திலே நம்ம ஓடி 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 இஎம்ஐக்கு ஓடி அதுக்கு ஓடி இதுக்கு ஓடி நல்லது கிட்டதான் செஞ்சு கேட்கறதுக்கு முன்னால எல்லாத்தையும் வாங்கி கொடுத்து கடம்பட்டு மனதளவுல உடம்புல நொந்து போயிருக்கிறப்ப அதுக்கு ரிசல்ட் அவன் ப்ரொடியூஸ் பண்ணா கடுப்பாய். நமக்கும் பிள்ளைகளுக்கும் இடையில் உறவுதான் ரொம்ப முக்கியம். தட்ஸ் அ மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங். பிள்ளைகள் உங்களிடம் எதிர்பார்ப்பது. அதனால தான் சொன்னேன், ஒரு பிள்ளை தாயையும் தந்தையை நம்புவதை விட யாரையும் இந்த உலகத்தில் அவர்கள் பெரிதாக நம்புவதற்கு வாய்ப்பே கிடையாது. நீங்க காதல் கல்யாணம் பண்ணிருக்கலாம், அரேஞ்ச் மேரேஜ் பண்ணிருக்கலாம். திடீர்னு ஒரு நாள் கல்யாணம் ஆகி 10 வருஷம் கழிச்சு உங்க மனைவி சொல்லுவாங்க, எங்க என்ன தூக்குங்களேன் அப்படின்னு. கல்யாணம் புதுசுல ஏதாவது செஞ்சு பண்ணிருப்பாப்ல தலைவர் சீனை போடுறதுக்கு. என்ன சொல்லுவார்னு நினைக்கிறீங்க? அவர் ஓகேன்னு சொன்னாலும் மனைவி என்ன சொல்லுவாங்க, நீங்க தான் எல்லாரும் வந்தவங்க, பெரிய குடும்பத்திலேருந்து அந்த குடும்பத்தையே உதறி தள்ளிவிட்டு காதல் திருமணம் செய்து கொண்டு நீங்களே உலகம், உடல் பொருள் ஆவி இட்லி எல்லாம் நான் தான் அப்படின்னு வந்தவங்க. சரி நீங்க தூக்க போறப்ப அவங்க என்ன சொல்லுவாங்க தெரியுமா, ஏங்க போற்ற மாட்டீங்களே அப்படிம்பாங்க. நீங்க தான் உலகம் நம்பி வந்தவங்க, நீங்க போற்றுவீங்கன்னு சந்தேகப்படுவாங்க, பயப்படுவாங்க. ஆனா 2 வயசு பிள்ளை நீங்க தூக்கி போட்டு பிடிச்சு பாருங்க, நீங்க பெத்ததை சிரிச்சுக்கிட்டே மேலே போவான், சிரிச்சுக்கிட்டே கீழே வருவான். ஈஸியெல்லாம் கிடையாது. மேலே போறப்ப மூச்சு அடைக்கும், கீழே வரப்ப காது கொய்யுங்கும். ஆனா புள்ள சிரிச்சுக்கிட்டே வரும். ஏன்னா எங்க அப்பா என்ன விட்ட மாட்டான்னு பிள்ளை நம்பும். அந்த ஆத்ம நம்பிக்கை தான் ஒரு பிள்ளையை வளர்க்குமே ஒழிய நீங்க வச்சு குத்துற அறிவெல்லாம் வளர்க்காது. என் தந்தை தோற்றுவிடக் கூடாது என்பதற்காக நம்பிக்கையோடு பிள்ளை போராடணும். இமோஷன்ஸ் வாக்ஸ் பெட்டர் than anything else in this world. இமோஷன்ஸ் வாக்ஸ் பெட்டர். அதற்கான வெளியை கொடுங்கள், அது பிள்ளைகளுக்கு தெரியணும். அடுத்த முக்கியமான விஷயம், நீங்கள் கஷ்டப்படுவது பிள்ளைகளுக்கு தெரியட்டும். கஷ்டமே தெரியாம பிள்ளைகளை வளர்க்கணும். வளர்த்து வேண்டா வெறுப்பா பிள்ளைய பத்தி காண்டாமிருகன் பேர் வச்ச கதையா, அது என்ன கஷ்டப்பட்டீங்கன்னே தெரியாம பிள்ளைக்கு என்ன யூஸ் இருக்குது? எனக்கு வந்து சேரக்கூடிய ஒரு பொருள் எப்படி வந்து சேருகிறது ஒரு பிள்ளைக்கு தெரியவில்லை என்றால் அந்த பிள்ளை எப்படி இந்த குடும்பத்துடைய நல்லது கெட்டங்களை புரிந்து கொள்ளும்? அல்லது அடுத்தவனுடைய கஷ்டத்தை எப்படி புரிஞ்சுக்கும்? எல்லாமே எளிதாக கிடைக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை முறை வெளியே இல்லை என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ளுங்கள். உங்களுக்கெல்லாம் ஞாபகம் இருக்கா, உங்க அப்பா உங்க கையில் ஒரு 10 ரூபா தர்றதுக்கு 4 நாள் இழுப்பார். கையில காசு இருக்கும், 100 ரூபா வச்சிருப்பார். ஆனா 10 ரூபா காசு உங்கள்கிட்ட கொடுக்க மாட்டார். ஏன் அப்படின்னு சொன்னா, 10 ரூபா காசு ஒருத்தனுக்கு வந்து சேர்றது எவ்வளவு கஷ்டம்னு ஒரு பிள்ளைக்கு தெரியும். அவ்வளவு பணம் வச்சிருக்காரு எங்க அப்பா, நான் காசு கொடுக்க மாட்டேங்கிறா. நீங்களாம் கடைவீதி தெருவில் உட்காந்து மூச்சு முட்டை பேசிக்கிட்டு இருந்தாலும் அப்பா 4 நாள் கழிச்சு அந்த காசு கொடுப்பார். ஆனா இப்பெல்லாம் என்ன நினைக்கிறோம், பிள்ளை கேட்கறதுக்கு முன்னாலே வாங்கி கொடுத்தணும். இதெல்லாம் உங்களுடைய பொருளாதார சுதந்திரம், அன்பல்ல.
இதெல்லாம் உங்களுடைய பொருளாதார சுதந்திரம். பிள்ளை கேட்பது ஸ்பாயில் பிராட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. கேட்காம வாங்கி கொடுக்காதீங்க, கேட்டாலும் வாங்கி கொடுக்காதீங்க. ஏன்னா எல்லாம் எளிதில் கிடைத்துக் கொண்டே இருக்கிறது. உங்கள் வளர்ப்பு முறைக்கும் வாழ்க்கை முறைக்கும் தொடர்பு இருக்கணும். பிள்ளை சின்னதா கூட பாதிக்கப்படக்கூடாது, வெளியில பிள்ளை பாதிக்கப்படும். சின்னதா கூட மனசு நோகக்கூடாது, வெளியில பாதிக்கப்படும், நோகடிப்பான், எதிர்த்து பேசுறவெல்லாம் வெளியில இருப்பான். நீங்கள் உங்கள் வீட்டை போலவே இந்த சமூகம் இருக்காது. அப்ப எப்படி இருந்தாலும் அதை கையாளுவதற்கான திறனை பிள்ளைகளுக்கு கொடுப்பதுதான் அறிவிய ஒளிய. மாறாக ஏதோ டெக்னாலஜி எல்லாம் வாங்கி கொடுத்துட்டேன், ஐபேட் வாங்கி கொடுத்துட்டேன், ஸ்மார்ட் போன் வாங்கி கொடுத்துட்டேன், 55 இன்ச்சில் டிவி வாங்கி கொடுத்தேன், இதெல்லாம் உங்க பொருளாதாரம் தந்தது, நீங்க தரல. நீங்கள் உங்கள் பிள்ளைக்கு தர வேண்டியது நம்பிக்கையும் துணிச்சலும் தான். ரோடு எப்படி இருந்தாலும் வண்டி ஓட்ட தெரியணும், பள்ளம் எங்க வந்தாலும் இறங்கி ஏற தெரியணும், மலைனா ஏற தெரியணும், ஏறின பிறகு இறங்க தெரியணும், விழுந்தா எழ தெரியணும், எழுந்தா நிமிர தெரியணும், என்னைக்குனாலும் ஜெயிக்க முடியுங்கிற நம்பிக்கை வேணும். டெக்னாலஜிலாம் வரும் போகும், ஆட்டிடியூட் தான் நிற்கும். கடைசி வரைக்கும் உங்களை காப்பாற்றப்படுறது உங்களுடைய ஆட்டிடியூட் தான். அதை கொடுங்க முதல்ல பிள்ளைங்களுக்கு. let them come out from their coming zone. உங்களுக்கே பார்த்தா உங்க பிள்ளைகளை பத்தி தெரியும். அவர்கள் காலில் என்ன மாதிரியான கயிறு கட்டப்பட்டிருக்கணும், அந்த பிள்ளைங்க நவந்தா தான் தெரியும். அப்படியே பொத்தனாப்புல கேஜிலே வச்சு பத்திரமா பிள்ளைக்கு எதுவும் ஆயிடக்கூடாது, பிள்ளைக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு ஒத்த பிள்ளை கருவ மாதிரி என்ன கருவேப்பிள்ளை கொழுந்து மாதிரி பெத்து வச்சிருக்கிறேன் அப்படின்னு வச்சுதான் கொண்டு ஃப்ரிட்ஜிலே வச்சுக்கோங்க. வச்சு ஒன்னொன்னா கிள்ளி போடுங்க. கடைசியில் 27 வயசுல அதை யாருக்கா கல்யாணம் பண்ணி வைப்பீங்க, அந்த பிள்ளை திட்டு உங்களை தான் திட்டும். என்ன பிள்ளை வளர்த்துருக்கு உங்க அம்மா ஒண்ணுமே தெரியல உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு.